உங்களுக்கு தெரியுமா தமிழில் 95+ வந்து 100 கொஸ்டின்ஸில் கரெக்டாக போட முடியும். அது ரொம்பவே ஈஸியானது. பட் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தான். அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் கண்டினியூஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் நிறையா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் குரூப் 4 தமிழை பொறுத்தவரை அதிகமாக நம்மளை காப்பாற்றுற பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தமிழில் உள்ள 100 கொஸ்டின்ஸ் தான். ஸோ யார் பாஸ் ஆனவங்களை நீங்கள் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா தமிழில் தான் வந்து 90+ கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அடிச்சிருந்துருப்பாங்க. மித்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கூட நம்மளுக்கு கொஸ்டின் எப்படினாலும் வரும், டஃப்பாக இருக்கும். ஸோ அதிலலாம் அவங்க ஒரு 65 to 70 கொஸ்டின்ஸ் தான் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஆனால் தமிழில் 90+ கொஸ்டின்ஸ் போட்டவங்க தான் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆனவங்களாகவே இருக்கும். இல்லை உங்களுக்கு பாஸ் ஆனவங்க தெரிஞ்சதுன்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக தமிழில் அவங்க 90+ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எந்த பகுதி வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான். என்ன தான் மேக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் கூட அது ஜஸ்ட்டு வந்து 25 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் நீங்கள் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், அதில் 75 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஆனால் தமிழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வருது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக 95+ வந்து எடுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் 4 தமிழை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிக்கலாம். குரூப் 4 பொது தமிழை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 6th to 12th வந்து படிக்கணும். ஸோ முன்னாலாம் வந்து 6th to 10th படித்தாலே போதுமானது. பட் 11th and 12th இப்போ ஒரு சில கொஷின்ஸ் வர ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். அப்படிங்கிறப்ப 6th to 12th வரை வந்து நம்ம படித்து தான் ஆகணும். அதுலேயும் இப்போ இன்னொரு கன்ஃபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா அப்படிங்கிறதான். ஸோ 2 புக்குமே நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்பவே சேஃப். பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக். ஸோ நியூ புக்கை ஃபஸ்ட்டு நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓல்டு புக் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கூட படிச்சுக்கலாம். ஏன்னா 2 புக்லையுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. புது இயல் வந்து புது புக்கில் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரே இன்ஃபர்மேஷனோட அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது ஓல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் நியூ புக்குக்கு கொடுத்தாலே போதுமானது. அப்படி நம்ம நியூ புக் எடுத்து படிக்கிறோம்னா 6th to 12th எத்தனை இயல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 இயல் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாகவே 64 இயல் தான் இருக்குது. இப்போ 6th அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 9 இயல் இருக்கும். 7th 9 இயல், 8th 9 இயல் இருக்குது. 9th மட்டும் 10 இயல்கள் இருக்கும். அதே மாதிரி 10th பார்த்தீங்கன்னா 9 இயல். ஸோ 6th to 10th வரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 46 இயல் வந்து கவர் ஆயிரும். ஸோ 9th மட்டும் 10 இயல், மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 9 இயல் தான். ஆட் பண்ணிங்கன்னா 45 + 1 46. ஸோ 46 இயல் வந்து 6th to 10th கவர் ஆகிடுது. அண்ட் 11th and 12th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 இயல் கம்பைன் பண்ணி வருது. ஸோ 11th and 12th மட்டும் 18 இயல் வருது. ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 64 இயல். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இந்த 64 இயலை வந்து நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாலே தமிழில் 95+ கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ பொது தமிழை பொறுத்தவரை 3 விஷயங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் at 99 rupees. ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இலக்கியம், அடுத்ததாக இலக்கணம், அடுத்ததாக உரைநடை. இதுதான் 3 கேட்டகரி தமிழை பொறுத்தவரை. இலக்கியம், இலக்கணம், உரைநடை. இப்போ இலக்கியம்னு எடுத்தால் அதில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா செய்யுள் வரும். ஸோ செய்யுளில் வந்து திருக்குறள், பெரிய புராணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி எல்லாமே செய்யுள் அடங்கும். இலக்கணம் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா 5 இலக்கணங்கள், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், இந்த மாதிரி 5 இலக்கணங்களை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிறது தான் இலக்கணத்தில் வரும். உரைநடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கதை, கவிதை, நூலாசிரியர், ஊர்கள் பற்றி படிக்கிறது, நாடகங்கள் பற்றி படிக்கிறது, இயற்கை அமைப்பு பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உரைநடையில் கவர் ஆகும். ஸோ இப்போ 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். அந்த 3 கேட்டகரி என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த 3 கேட்டகரி வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, இலக்கியம். இதில் வந்து கிட்டத்தட்ட 35 கேள்வி வந்து கட்டாயமாக கேட்பாங்க இலக்கியத்தில் இருந்து மட்டும். அடுத்து இலக்கணத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 35 கேள்விகள் கட்டாயமாக கேட்கப்படும். அடுத்ததாக உரைநடையில் 30 கேள்வி. ஸோ 35 + 35 70, 70 + 30 100 கேள்விகள் வந்து இந்த பேசிஸில் தான் வந்து கேட்பாங்க. ஒரு சில தேர்வுகளில் என்ன நடக்கும்னா இலக்கியத்தில் 40 கேள்வி கேட்கலாம், இல்லது இலக்கணத்தில் 40 கேள்வி வரை கூட கேட்கலாம். அது ஒரு சில தேர்வை வந்து பொறுத்தது. ஆனால் கண்டிப்பாக இந்த இலக்கியம், இலக்கணம் இந்த 2ல் இருந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% கேள்விகள் வந்து வந்துடும். அப்போ
அப்போ பேலன்ஸ் அந்த 10% கேள்விகள் தான் உரைநடை பகுதியிலேருந்து கேட்கப்படுது. ஸோ உரைநடை பகுதி வந்து யாருனாலும் படிக்கலாம். தமிழ் வாசிக்க தெரிஞ்ச எல்லாருமே வந்து உரைநடை பகுதியை வந்து ஈஸியாக புரிஞ்சு படிச்சிடலாம். ஆனால் இலக்கியம் மற்றும் இலக்கணம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தமிழ் மட்டும் வாசிக்க தெரிஞ்சால் போதாது, நீங்கள் ஸ்கூல்லையுமே கொஞ்சம் இலக்கணங்கள்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் மாற்றி கேட்டால் கூட அந்த இலக்கணம் என்ன அப்படின்றத உங்களால் சரியாக எழுத முடியும். ஓகே, இப்போ தமிழில் வந்து 3 கேட்டகரி பார்த்தாச்சு. அது என்னென்னு பார்த்தாச்சு. அது வந்து எவ்வளோ கேள்விகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எங்கே வந்து படிக்கணும், ஸோ எங்கனுக்குள்ளே நான் படிக்க ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ தமிழை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நீங்கள் புக் வைஸ் படிக்கிறது நல்லதா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, புக் வைஸ் படிக்கிறது தான் கரெக்டு. சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் எதுக்கு படிக்கணும், ஜிகேக்கு படிக்கலாம். ஸோ ஜிகேக்கு வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் தாராளமாக படிக்கலாம். பட் தமிழை பொறுத்தவரை நீங்கள் புக் வைஸ் தான் கண்டிப்பாக படிக்கணும். அந்த புக்குலேயுமே இயல் படி படிக்கணும். ஸோ முதல் இயல் ஏதோ அதுதான் முதல்ல படிக்கணும், 2வது இயலை 2வது படிக்கணும். ஸோ ஏன் தமிழை வந்து புக் வைஸ் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, தமிழை பொறுத்தவரை இப்போ நீங்கள் பாரதியார்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th-லேருந்து 12th புக்கு வரைக்குமே பாரதியார் பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ நீங்கள் பாரதியார்னு எடுத்து ஒவ்வொரு புக்காக எடுத்து அந்த ஒவ்வொரு புக்கில் இருந்து பாரதியாரை பற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படித்ததே படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு சில பாயிண்ட் பண்ணி தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதை உங்களால் தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். படிக்கலாம் தப்பில்லை, பட் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு பாரதியாருங்கிற ஒரு சின்ன டாபிக் படிக்கிறதுக்கு, அதாவது ஒரு 2 கேள்வியை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட நிறைய புக்ஸை எடுத்து படிக்கிறதா இருக்கும். அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே டயர்ட் ஆக்கிரும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமாக படிக்கிறதுக்கு நீங்கள் புக் வைஸ் வந்து படிச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு 6th புக் படிங்க. 6th புக்கில் 1வது இயல், 2வது இயல், 3வது இயல் இதை முடிச்சிடுங்க. அப்புறம் 7th புக், அப்புறம் 8th புக், அப்புறம் 9th, 11th, 12th இப்படி நீங்கள் வரிசையாக படிக்கலாம். அதேமாதிரி நம்ம பாடப்பகுதியிலுமே பார்த்திங்கன்னா 6th பாரதியாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. 7th அதை விட அதிக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. 8th அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு புக் வைஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த அட்வான்ஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழை பொறுத்தவரை நீங்கள் புக் வைஸ் படிக்கிறதா வந்து 100% வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் இயலுமே வரிசைப்படி படிங்க. 3வது இயல் படிச்சுட்டு 2வது இயல் வர்றது, இல்லைனா எனக்கு 2வது இயல் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு 2வது இயல் படிக்கிறது, 3வது இயல் பார்க்க குட்டியாக இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு படிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. புக் வைஸ்லேயும் வந்து தமிழில் ஆர்டர் படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் புக் வைஸ் நீங்கள் இயல் படி வரிசைப்படி கரெக்டாக படித்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். அதுலேயும் குறிப்பாக 6th to 8th புக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயல் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க, ஈஸியாக படிச்சிடலாம். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா படிக்கிறவங்களாக இருக்கலாம், சுமாராக படிக்கிறவங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் 6th to 8th வரை வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக படிச்சிடலாம். அப்புறம் 9th 10th வந்து அதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும். 11th and 12th வந்து அதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ 6th to 8th ஈஸியாகவே நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். பட் ஆனால் அந்த 6th to 8th தான் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அந்த பேசிக் அடிப்படை வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் 9th-லேருந்து 12th வரை அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ 6th to 8th ரொம்ப 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 முக்கியமானது, அடிப்படையான இது 6th to 8th தான் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கஷ்டமான புக்கு வந்து ஃபஸ்ட்டு படிச்சிடறேன்னு சொல்லிட்டு 10th புக்கு படிக்கிறது, 11th 12th புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டு நான் 6th to 8th படிப்பேன் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஸ்கூலில் முதல்ல ஏபிசிடி படிச்சுட்டு அப்புறம் டேபிள்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணமோ, அதே மாதிரி தமிழ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6th பேசிக்ஸ் படிங்க, அப்புறம் 7th வாங்க, அப்புறம் 8th வாங்க, அப்புறமா நீங்கள் வரிசையாக 12th வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட்டு 12th படிச்சுட்டு நீங்கள் அப்புறம் 6th வந்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ படிக்கிறத பொறுத்தவரை தமிழுக்கு புக் வைஸ் படிக்க போகிறோம். அதுவும் இயல் படி வந்து வரிசைப்படி வந்து படிக்க போகிறோம். மொத்தம் 64 இயல் தான் இருக்குது. ஒரு புக்குக்கு 9 இயல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே தெளிவாக படித்திடலாம். அதுக்கப்புறமா அதை வந்து எதுலாம் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஓகே, கண்டிப்பாக நான் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செய்யுள் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6th to 12th கண்டிப்பாக படித்து தாங்க ஆகணும். எனக்கு 11th 12th புக்கெலாம் பிடிக்கலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. 6th 12th படித்து தான் ஆகணும். ஏன்னா 11th 12thலேருந்துமே அதிகமான கேள்விகள் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதிகமான கேள்வி வந்து உங்களால் கரெக்டாக எழுத முடியும். இதே நீங்கள் உரைநடை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th to 10th வரை படித்தாலே போதுமானது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன 11th 12th படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து 6th to 10th நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 11th 12th வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் மட்டுமாவது பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இலக்கணம்.
ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th to 10th படித்தாலே போதும். அதிலே உங்களுக்கு 5 இலக்கணத்தை கவர் பண்ணி ஓரளவு கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டாலே கொஷின்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது 11th 12th புக்கிலேருந்து கேள்விகள் கேட்டால் கூட உங்களுக்கு 5 இலக்கணம் தெளிவாக தெரிந்ததுனால உங்களால் பதில் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். உரைநடை பொறுத்த விட 11th 12thலேருந்து ஒரு 1 இல்லை 2 கேள்வி தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் இந்த 6th to 10th நல்லா படித்தாலே அந்த நாலேஜை வச்சு அந்த 1-2 கேள்விகளையுமே சரியாக போட்டுடலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து 11th 12th படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறது செயலை பொறுத்தவரை 12th வரை கவர் பண்ணி தாங்கன்னு ஒரு வழி இல்லை. பட் உரைநடைக்கு நீங்கள் 10th வரை வந்து கவர் பண்ணாலே போதுமானது. இலக்கணத்துக்கும் 10th வரை கவர் பண்ணாலே போதுமானது. ஸோ முதல்ல இதை படித்து முடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க டைமை பொறுத்து லாஸ்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எங்கே படிக்கணும், எதெல்லாம் கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு இயலுமே நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இயல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 3 கேட்டகரியாக இருக்கும். தமிழ் எப்படி இலக்கியம், இலக்கணம், உரைநடைன்னு பிரிச்சிருக்கோமோ அதேமாதிரி இயல்லமே அதே 3 கேட்டகரி வரும். செய்யுள் இருக்குங்க, அதாவது இலக்கியம் 2 இருக்கும். அதேமாதிரி உரைநடை பாடங்கள் 2 இருக்கும். இலக்கணம் வந்து ஒரே ஒரு லெசன் இருக்கும். இதுதான் ஒரு இயலில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டில் 9 இயல் இருக்குது. ஒரு இயலில் 3 கேட்டகரி இருக்குது. அந்த 3 கேட்டகரியில் 2 செய்யுள் பகுதி கொடுத்துருப்பாங்க, 2 உரைநடை பகுதி கொடுத்துருப்பாங்க, ஒரு இலக்கண பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு இயல் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 செய்யுள், 2 உரைநடை, ஒரே ஒரு இலக்கணம். உரைநடை தமிழ் தெரிஞ்ச எல்லாருமே ஈஸியாக படித்து புரிஞ்சிக்கலாம். இலக்கியம் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இலக்கணம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்கூல் படிக்கும்போதே உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா ஒரு 2-3 டைம் நீங்கள் ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் 6th to 8th பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. யாராக இருந்தாலும் அதை ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து 9th 10th இருந்தால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாகும். அது நீங்கள் அதிக நேரங்கள் செலவிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களால் படிக்க முடியும், பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் படிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 மாதம் தாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க, இல்லாத வேலை பார்த்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 மாதம் தான். ஸோ 4 மாதத்தில் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 4 மாதத்தில் 6th to 12th புக்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிட முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தமிழ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 hours படிக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்ட்ட உள்ள ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா டெய்லி புதுசாக படிப்பாங்க, ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுல பக்காவாக கோட்டை விட்டுருவாங்க. ஸோ படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுறதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் படிக்கிறப்ப எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும், பட் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் வரைக்கும் அது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் ஜஸ்ட்டு புதுசாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 நாள் 2 நாளில் மறுபடியும் வந்து உங்களுக்கு மறக்க ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் பிரெயினில் நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா டெய்லி ஒரு 1 மணி நேரமாவது ஒன்று காலையில் எந்திரிச்சதும், இல்லை உங்களுக்கு சோம்பேறியாக இருக்கும் இல்லையா, படிக்க புதுசாக படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி நேரங்களில் ஒரு 1 மணி நேரம் வந்து கட்டாயமாக செலவிட்டு நீங்கள் முந்தின நாள் படித்ததை ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. நீங்கள் அமைதியான ஒரு சூழலில் உட்காந்து ஜஸ்ட் பென்சில் வச்சு நீங்கள் ரீட் பண்ணாலே போதுமானது. இன்னும் நான் வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னரு, நான் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு இயல்லையுமே பார்த்திங்கன்னா செய்யுள், இலக்கணம், உரைநடைக்கு தனித்தனி நோட்டு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இலக்கியம் செய்யுள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த செய்யுளில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத தனியாக செய்யுள் பகுதியோட நோட்டில் எழுதிக்கோங்க. ஒரு புது நோட் வாங்கி 6th standard அப்படின்னு போட்டு இயல் 1 அப்படின்னு போட்டு அதில் உள்ள முக்கியமான பகுதி நீங்கள் படிக்கும்போது தெரியும் இல்லையா, இதெல்லாம் முக்கியமான 1 வேர்டு, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிகிற வகையில் ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி எழுதினா போதும். 1 வேர்டு மாதிரி உட்காந்து எழுதினா அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எழுதினா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி உரைநடையில் உங்களுக்கு புரிகிற நோட்ஸ் எழுதிக்கோங்க. இலக்கணத்துலேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக ஒரு நோட்ஸ் எழுதிக்கோங்க. இது வந்து யாருக்கு நான் சொல்கிறேன், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்கிறேன். இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த நோட்ஸ் எழுத சொல்கிறோம்னா இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட புக்கு எடுத்துகிட்டு போக முடியல, இந்த ஒரே ஒரு நோட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 2 to 3 hours ட்ராவல் இருக்குங்க, இந்த ஒரே ஒரு நோட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த நோட்டில் என்னலாம் எழுதியிருக்கோ அது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்து ட்ராவலில் ரீட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ 6th to 12th புக்கு எடுத்துகிட்டு போனால் அவசியம் இல்லை. இந்த ஒரு நோட்ஸை வச்சு நீங்கள் ரிவிஷன் சூப்பராக பண்ணலாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்கள் ஃபுல் தமிழ், அதாவது நீங்கள் படித்த 6th to 12th ஃபுல் தமிழையுமே நீங்கள் இந்த ஒரு 3 நோட்டை வச்சு ஃபுல்லுமே கூட ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா படிக்கிறவங்களும் இருந்தாலும் சரி, ஸ்லோவாக படிக்கிறவங்களும் இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிரமப்படாமல் இந்த நோட்ஸ் வந்து தனியாக போட்டுக்கோங்க. அது மாதிரி தனித்தனி நோட் வந்து போட்டுக்கோங்க. ஒரே நோட்டை வந்து போடாதீங்க, செப்பரேட் நோட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் செய்யுள்லாம் என்னென்னு தெரியும், இலக்கணம்லாம் என்னென்னு தெரியும்,
உரைநடையில் உள்ள ரிவிஷனும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்படி நீங்கள் தமிழை படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து சூப்பராக படிச்சிடலாம். தமிழில் 95+ கொஷின்ஸ் வந்து படிச்சிடலாம். இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், நான் வந்து ஸ்கூல் புக் மட்டும் படிக்கணுமா, இல்லை வந்து யூஜி புக்கு, பிஏ தமிழ் புக்கு இந்த மாதிரிலாம் படிக்கணுமான்னு. அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. 6th to 12th ஜஸ்ட் ஸ்கூல் புக் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. இந்த புக்கு படிங்க அந்த புக் படிங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறதுலாம் காதிலே வாங்கிக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கூல் புக்கு ரெகுலராக புக் வைஸ் இயல் வைஸ் ரெகுலராக படித்து நோட்ஸ் எழுதிட்டு ரெகுலராக 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் 95+ எடுக்க முடியும். அதுக்கடுத்து மேலும் இது போன்ற குரூப் 4 எக்ஸாமுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். I hope you enjoy this video. Thank you. Always keep smiling, keep studying.